ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த பிளான்ஸை பற்றி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் நிறையா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அப்புறம் எனக்கும் வேணும் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ரிமைனிங் மெசேஜ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரோ, ஸோ பிளான்ஸில் எப்படி ப்ரோ, எத்தனை பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே எனக்கு வந்து எப்படி இது பண்ணுறது எனக்கு உண்மையிலும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே இதாக சொல்கிறேன். நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 10 வகையான பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வாங்குறாருன்னா, இப்போ வந்து ஸோ இந்த கப்ளான்ஸை எடுத்துக்கோங்களேன். இந்த கப்ளான்ஸ் நம்ம 60 ரூபாய் சொல்லி செல் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு பிளான்ஸே வாங்கி ட்ரை பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நிறையா ட்ரை பண்ண நினைப்போம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ இந்த ஒரு கப்பு கொடுக்குறோம்னா ஒரே பிளான்ஸை 10 ஸ்டெம் அது மாதிரி கொடுக்காம, ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா பிளான்ஸும் கலந்து ஒரு 10 வகையான பிளான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்ன பிளான் பண்ணோன்னா, சரி ஓகே 10 வகையான பிளான்ஸும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ 5 வகையானது ஒவ்வொன்றிலையும் வந்து 2 ஸ்டெம்போ 3 ஸ்டெம்போ அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே இது நல்லா இருக்க மாதிரி தான் எல்லாருமே பசங்களும் சொன்னாங்க, நல்லா நிறைய பேர் சொன்னாங்க. பட் என்னன்னா, நான் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளாரிட்டியாக சொல்லிடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடியோ இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எல்லாத்துக்கும் வளர்த்துன்னு ஆசை வந்துருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த பிளான்ஸ் மேலே எனக்கு எப்பயுமே நான் வந்து சண்டே வந்து நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் இல்லாமல் இருக்காது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி எங்கே தேடினாலும் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஷாப்பில் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே ஒரு நாள் மட்டும் தான் கடையில் வச்சிருப்பேன். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டஃப்புங்க. அந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக வாடிடுச்சு அப்படின்னா அப்படியே டோட்டலாக அப்படியே மீனுக்கு ஃபுட் ஆயிரும். ஓகேங்களா, அது அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அது வந்து ரொம்ப டஃப். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம வந்து தொடக்கூடாது, அது மாதிரிலாம் கரெக்டாக அதே மாதிரி நம்ம சாயில் போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு மெயின்டைன் இல்லைங்க. ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டு லைட் செட், இப்போ லைட் நம்ம வந்து அவுட்டோரில் வச்சுருக்கோம், லைட் தேவையில்லை. இண்டோரில் வைக்கும்போது கண்டிப்பாக லைட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பிளான்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப லைட்லாம் தேவையில்லை, கொஞ்சம் மீடியம் லைட்டாக வச்சிங்கன்னா போதும், நல்லா ஈஸியாக வளரும். ஸோ இப்போ இந்த பிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாவே சூப்பராக இருக்குங்களா. இப்போ பாருங்கள், இது பார்க்கவுமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மண்ணில் நட்ட வச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு மாதிரி வச்சுங்க, அந்த லைட்டாக சைடில் ஓட்டை போட்டுவிட்டு ஒரு செம்மண் இருந்தால் செம்மண் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ரூட்ஸ் பாட்டுக்கு நல்லா வளருங்க. நீங்கள் பாட்டுக்கு எந்த ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, மெயினாக பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன கப் போட்டு ஃபிஷ் டேங்க்லேயே வைக்கலாங்க. ஒன்றும் தண்ணி கலங்குமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நல்லா ஒரு 2-3 டைம் அலாசிட்டு உள்ளே வைக்கும்போது ஃபஸ்ட் டைம் தண்ணி கலங்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணிக்குள்ளே தான் வைக்கிறேன். பெரிய அளவுக்கு அதாவது மண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு பெருசாக கலங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மண் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குலாம் கலங்காது. இதை மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்களேங்க, ஸோ அந்த பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டு தான் அந்த பிளான்ட்டு. என்னடா அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்மோ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து இங்கே வருதுன்னா, ஸோ ஒரு நாள் ட்ராவல் ஆகி வரும்போது என்னென்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வச்சுருந்தேன்னா அப்படியே ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இந்த மாதிரி அப்படியே பச்சை பசேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி ஆயிரும். பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், ப்ரோ என்ன ப்ரோ நான் ஆர்டர் போட்டது அந்த பிளான்ட், என்ன ப்ரோ எனக்கு வந்து எந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதாவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிடிச்ச பிளான்ட்னு சொல்லுவோம், ஈஸியான மெயின்டெனன்ஸ் ஈஸியான பிளான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேம் மறந்துட்டேன். அந்த ரோட்டா பிளான்ட்டு ஏதோ சந்தை, அந்த ரெட் பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன், சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க. பிளான்ஸ் வேணால் ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக என்னால் அத்தனை பிளான்ஸே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிளான்ஸ் இப்போ நேம் தப்பாக சொல்லிட்டாலும் வம்பா போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு ரோட்டாவே ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளான்ஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னன்னா இந்த பிளான்ஸுக்கு இந்த பிளான்ஸ் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இன்னும் பாருங்கள், இந்த பிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளான்ஸ் தாங்க பார்த்துக்கோங்க, அப்படியே இருங்க. ஸோ இந்த பிளான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ். ஸோ இங்கே தெரியும் பார்த்தீங்களா, என்னடா அந்த பிளான்ஸ்க்கு வேறு காமிச்சிட்டு இந்த பிளான்ஸ் வேறு காமிக்கிறீங்கன்னா, ஆமாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரீட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா பிளான்ஸ் வந்து எப்படி மாறினே தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பிளான்ஸ் பார்க்க வேறு மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த பிளான்ஸ் பார்க்க
புதினா கத்த கீரை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா புதினா கீரை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வளருங்க. ரொம்ப 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 ஈஸியான பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் வந்து வளரும் போது என்னென்னா அப்படியே அந்த ஒரு மாதிரி இலையெல்லாம் விரிஞ்சு, ஸோ இந்த இலையெல்லாம் விரிஞ்சுங்க, அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புதினா கலர் பாருங்கள், இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா வேரியன்ஸ் இருக்குங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி கப்பு வாங்கியிருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன கப்புங்க, ஒரு 5 ரூபா அந்த கப்பு அந்த ரேஞ்சு தான் வரும். அந்த கப்பில் ஜஸ்ட்டு ஒரு செம்மண் போட்டு ஒரு 2-3 டைம் அலாசிட்டு ஸோ உள்ளே ஜஸ்ட்டு நெட்டை வச்சிட்டிங்கன்னா மெயினாக அந்த ஓட்டை வந்து முக்கியங்க. ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை டேக்னே தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 டேக் எடுக்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸை பற்றி கொஞ்சமாச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம சேலுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? நல்லா இது வந்து நான் ரெகுலராகவே இது பண்ணுறதா, பட் நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்களும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியுங்க. நல்லா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1% தான். உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு நீங்களே கூட ஸ்கேப்பிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு கப்பில் நெட்டை வச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா மெயினாக ஓட்டை போட்டு விட்ருங்க. ஏன்னா ஓட்டை போடாத ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கப்லான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்லான்ஸ் நம்ம 60 ரூபாய்ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் கஸ்டமருக்கு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு 5 வகையான பிளான்ஸோ இல்லை 10 வகையான பிளான்ஸோ எடுத்து நம்ம அதுலேருந்து கொடுக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள். ஸோ இந்த பிளான்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்டாக வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வீடியோக்கோசரம் இதுக்கு முன்னாடி லாட்டே எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டு தருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரூட்டு வரும். ஸோ இப்போ வந்து இது லைட்டாக உடஞ்சிருச்சு, கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ பாருங்கள் இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்களா? ஸோ பயப்பட வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நீங்கள் எப்பயும் போல் தண்ணிக்குள்ளே நட்ட வச்சிட்டிங்கன்னா அந்த பிளான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிக்குங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிக்கும். ஸோ ஒன்றும் இது பண்ணாங்கன்னா அதே மாதிரி இப்போ ஒரு 10 பிளான்ட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பிளான் செட் ஆகும். இதுவும் மீன் மாதிரியே தாங்க. ஸோ கண்டிப்பாக செட் ஆகாது 1-2 பிளான்ஸ். அதை பார்த்து ஒரே பண்ணிக்காதீங்க. நீங்கள் அடுத்த இதுக்கு டக்குன்னு அதை அடுத்த இதுக்கு ட்ரை பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி சில பிளான்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்குலாம் செட் ஆகும். உதாரணத்துக்கு வந்துதுன்னா இப்போ எடுத்த உடனே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், அப்புறம் அனுபியாஸ் இருக்கா, ஜாவமோஸ் இருக்கா, ஸோ அதை எல்லாம் கேட்பாங்க. அது ஏன் எல்லாத்துக்கும் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை தான் ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கேட்குறாங்க. பிகினர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி அதாவது இந்த பிளான்ஸ் ட்ரை பண்ணலாங்க. ஸோ அதை விட்டினா இந்த பிளான்ஸ்லாம் ரொம்ப 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 ஈஸிங்க. நீங்கள் பிளான் ரெக்டாங்கிள் ஜஸ்ட்டு வச்சிங்கன்னா போதும், ஈஸி. இந்த பிளான்ஸ் அதே மாதிரி தான் ரொம்ப 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 ஈஸிங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பிளான்ஸை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபியாஸ், ஜாவமோஸ் அதுக்கெல்லாம் போகலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ட்ரைனிங் மாதிரி தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி வெரைட்டிக்கு போகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கிட்ட இருக்கிற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டப்பாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த வாட்டர் மசைக்கு இந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சேங்க ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃபுல்லாக இலை வந்து சூப்பராக இருக்கும். அந்த வாட்டரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா சரி இது அப்படியே எனக்கு ஒன்று குடுறா அப்படின்னு. அவனு வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருந்தான். எதுக்குடா கட் பண்ணுறேன் அப்படின்னு, எனக்கு அப்படியே கூட அப்படின்னு. வீட்டுக்கு வரப்போ கொண்டு வந்தாங்க, ஒரு கவரில் கொண்டு வரதுக்குள்ளே எல்லாமே கட் ஆகிடுச்சு. இந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் மட்டும் தான் வந்துருவாங்க. நிறையா பக்கம் ஸ்டெம் மட்டும் தான் வந்துருவாங்க. அது காரணம் என்னென்னு இப்போ தான் எனக்கும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒன்றா இருக்குது, திரும்பி வளரும் போது வந்து அந்த பிளான்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப இதெல்லாம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிளான்ஸ் இந்த பிளான்ட்டாகவே இல்லைங்க, வேறு மாதிரி கலரில் வரும் இந்த பிளான்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. பட் இந்த ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டானா அந்த பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறையா பிளான்ஸ் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அதில் வந்து ரொம்ப ஈஸியான பிளான்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்செல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாப்பி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்னிகாட்டோ சொல்லுவாங்க, அந்த பிளான்ட் மாதிரி தான். அதாவது இந்த PENNY இது காட்டோ இல்லை உட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த பிளான்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அந்த பிளான்ட்ஸும் இந்த வாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாப்பி பிளான்ட்டும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக மெயின்டைனும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேலிஸ்டேரியா பிளான்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக வளரக்கூடியது தான். ஸோ இப்போ தான் நம்ம நெட்டை வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் நான் வந்து எத்தனை பிளான்ஸ் கொடுத்தேன், பட் இப்போ திருப்பி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இது பண்ணுறோம். ஸோ எல்லா பிளான்ஸுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டிஸ் பிளான்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் வந்து சேலுக்குன்னு கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 வகையான பிளான்ட். இன்னும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 வகையான பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த பிளான்ஸ்லேருந்து போங்க. ஸோ அப்புறம் நல்லா இது பண்ணலாம். ஓகேங்களா? இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளான்ட், இந்த SP பிங்க்னு சொல்லுவாங்க, இந்த பிளான்ட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளான்ட் தாங்க. நல்லா பேக்ரவுண்ட் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வைக்கிற பிளான்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டுக்கு தான். ஸோ ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா
பேக்ரவுண்டு பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள். ஸோ அதுக்கோசரம் இதெல்லாம் வைக்கிறதுனால பெருசாக வளரும். ஸோ இந்த பிளான்ட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ஸில் எல்லாமே மோஸ்ட்லி வந்து அதுதாங்க. ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ தான் கழுவி விட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட் அமேசான் ஃப்ராக் போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இது பேர் இந்த ரொட்டாலா ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளோட்டிங் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் டக்வீடு. ஸோ இந்த பிளான்ட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள நட்ட வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான பிளான்ஸ் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிளான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்திங்கன்னா, அதாவது இப்போ ஒரு கப்பு நம்ம கொடுக்குறோம், கப்பில் போட்டு தான் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த கப்பில் ஒரு மினிமம் ஒரு 5 வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தனியாகவே இப்போ ஒரு வெரைட்டி எடுத்தால் ஒரு வெரைட்டி அப்படியே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு சேலுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிளான்ஸ் கொண்டு வந்திருக்குங்க. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே சேலுக்கு இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே பிளான்ஸ் எல்லாமே 60 ரூபா தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஒரு 5 to 10 வகையான பிளான்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கப் பிளான்ஸ் எடுக்கணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் அதே ரேட்டு தாங்க, 60 ரூபா. நான் ஸ்டார்டிங் ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லாம் ஆரம்பித்த புதுசில் சிம்ஸ்லாம் எப்படி வளர்க்கணுன்னே தெரியாது. பட் இப்போ சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க. சிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ குட்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ அதே மாதிரி தான் பீட்டாவும் வச்சுருக்கோம். ஸோ வேல்டேஜ் ஜீப்ரா. ஸோ இதுவுமே இருக்குது. சின்ன சைஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. பெருசு இந்த வாரம் நான் எடுக்கலை நான் பெருசாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பீட்டு அதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது இதுதாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லா கழுவி வச்சேன் நெறி தான். ஏன்னா ரொம்ப பார்த்த வீடியோ கூட தெரிய மாட்டேன்ருச்சா. ஸோ அதனால தான் ஃபுல்லாக கழுவி வச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 75 ரூபாய் சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ அதே மாதிரி எக்லோடர் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. எல்லாமே பாருங்கள் வயிற்றில் எக் இருக்கிறது தான். பட் வந்து இப்போல்லாம் நிறையா வீடியோவில் நான் மீடியம் சைஸ் சொல்கிற காரணம் என்னென்னா, ரொம்ப நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நிறைய பேர் வைக்கிறீங்க. ரொம்ப பெரிய, அதாவது ரெகுலர் கஸ்டமர் ஆகட்டும் புது கஸ்டமர் ஆகட்டும், ரொம்ப நான் வந்து இப்போலாம் மீடியம் சைஸ் சொல்கிற காரணம் என்னென்னா, நான் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்க விரும்பல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நல்லா வாங்குங்க, எங்கிட்ட நல்லா சூப்பரான தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வரும்போது சாட்டிஸ்ஃபைங்க இல்லைன்னா ரொம்ப இதாகிருங்க. அதனால தான் இப்போலாம் நான் பெரிய அளவுக்கு ஐப்பே கொடுக்குறதில்ல. இந்த மீன் இவ்வளோ தாங்க இருக்கும், மீடியம் சைஸாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். அது காரணம் வந்து இது தாங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள் பீஸ் வந்து 75 ரூபா வரும். எக்லோட தான் இருக்குது. பீஸ் வந்து 75 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன சைஸு 2 பீஸ் 45 ரூபா வரும். ஸோ என்னடா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவுமே 2 பீஸ் 45 ரூபா. அது ரைஸ் பீஸ் நல்லாவே ப்ரீடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் ப்ரோ இதெல்லாம் ப்ரீடிங்லாம் சொல்லி தராதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறதா நம்மளுக்கே நடக்கும். அப்படிலாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா